அண்மை செய்தி. அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறி வந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நோபல் பரிசு இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவுக்கு இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. From a relatively democratic and prosperous country to a brutal and authoritarian state that is now suffering a humanitarian and economic crisis. Most Venezuelans live in deep poverty, even as the few at the top enrich themselves. The violent machinery of the state is directed against its own population. Nearly 8 million people have left the country. The opposition has been systematically suppressed by means of election rigging, legal prosecution, and imprisonment. Venezuela's authoritarian regime makes political work extremely dangerous. As the founder of Sumate, an organization devoted to democratic development, Ms. Machado stood up for free and fair elections more than 20 years ago. As she said, it was a choice of ballots over bullets. In political office and in her service to organizations. இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சாடாவுக்கு இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமைதிக்கான நோபல் பரிசு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஒரு வார காலமாகவே இயற்பியல், வேதியியல், மருத்துவம் என்று பல்வேறு துறைகளை சார்ந்து நோபல் பரிசு அறிவிப்பு செய்யப்பட்டு வந்த நிலையில்தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய பரிசான நோபல் பரிசின் அமைதிக்கான பரிசை தட்டிச் செல்ல போவது யார் என்பதற்கான பதில் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக உலகளவில் அமைதிக்கான நோபல் பரிசை பெறுவதற்காக தொடர்ந்து முயற்சித்து வந்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்புக்கு இந்த முறை அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படவில்லை என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி வெனிசுலா நாட்டை சார்ந்த மரியா கொரினா மச்சாடோ என்பவருக்கு தான் இந்த ஆண்டுக்கான அமைதிக்குரிய நோபல் பரிசை வழங்கியிருக்கின்றார்கள். வெனிசுலா மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து போராடி வந்தார் என்ற அடிப்படையிலே மரியா கொரினாவுக்கு இந்த அமைதிக்குரிய நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கிடையே போரை நிறுத்தி அமைதியை கொண்டு வருவதற்காக தாம் முயற்சிப்பதாக டொனால்டு டிரம்ப் கூறி வந்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருந்த அந்த சண்டையின் பொழுது கூட டொனால்டு டிரம்ப் ஒரு சில கருத்துக்களை சொன்னதற்கு பின்னணியில் இதுதான் காரணமாக இருந்தது. அதாவது தான் தலையிட்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான அந்த சண்டையை நிறுத்தியதாக டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து உண்மைக்கு மாறான ஒரு தகவலை பதிவு செய்து வந்தார். அதற்கான காரணம் கூட உலகளவில் அமைதிக்கான நோபல் பரிசை பெற வேண்டும் என்கின்ற தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஆதாரங்களற்ற அது போன்ற தகவல்களை குறிப்பாக இந்திய தரப்பிடம் பேசியிருந்தேன், சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்தேன் என்றெல்லாம் டொனால்டு டிரம்ப் கூறி வந்தார் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் டிரம்பினுடைய அனைத்து முயற்சிகளும் தற்பொழுது தோல்வியடைந்திருக்கின்றன. அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை நோபல் குழுவினர் வழங்கவில்லை. வெனிசுலா நாட்டை சார்ந்த இந்த மரியா கொரினா மச்சாடோ என்பவருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அரசியல் தலைவராக வெனிசுலா நாட்டிலே இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் அந்த நாட்டிலே வெனிசுலா என்பது எப்பொழுதுமே அங்கே இருக்கக்கூடிய இரண்டு தரப்பினரிடையே யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அந்த நாட்டிலே ஜனநாயக ஆதரவாளராக இருந்து வரக்கூடியவர். சோசியலிச ஆட்சிக்கு எதிராக அந்த நிக்கோலஸ் மாதுரே என்று சொல்லப்படக்கூடிய வெனிசுலாவினுடைய அதிபர் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக தீவிரமாக போராடி வரக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்து வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.